எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்போதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலைதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி அல்லது மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் விஷயம் இப்போ என்ன பேசப்படுகிறதுன்னு சொன்னால், உண்மையிலேயே தமிழகத்திலே ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாஜக கூட்டணி, அதாவது பாஜக இதை தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி என்று சொல்லுகிறது, அதிமுக இதை அதிமுக கூட்டணி என்று சொல்லுகிறது. எப்படி சொன்னாலும் உண்மையிலேயே ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே சென்னையில் அறிவிக்கப்பட்ட இந்த கூட்டணி நிஜமாகவே 2026 சட்டமன்ற தேர்தல் வரை தொடருமா, இல்லை அதிமுக வேறு திட்டங்களை வைத்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான விஷயம் பெரிதாக அரசியலில் பேசப்படுகிறது. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இரண்டு கட்சியினரும் நடந்து கொள்ளும் விதம், குறிப்பாக அதிமுக நடந்து கொள்ளும் விதம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுகிறார்கள். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மூத்த பாஜக தலைவர் அமித்ஷா சென்னைக்கு வந்துதான் இந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பை வெளியிட்டார். அந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பு வெளியிட்ட பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருந்தார், இந்நாள் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இருந்தார், முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இருந்தார்கள். ஆனால் அந்த டயஸ், அதாவது அன்றைக்கி அந்த சென்னையிலே ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடந்த இந்த கூட்டத்தில் டயஸில் இருந்தவர்களில் எடப்பாடி பழனிசாமியுடைய முகத்திலே ஒரு பெரிய புன்னகையோ இல்லை உற்சாகமோ இல்லை அப்படிங்கிறது அன்றைக்கே பலரும் அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. இது சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்தாலும் கூட இவையெல்லாம் மிக மிக முக்கியமான குறியீடுகள் என்று இப்பொழுது பலருமே சொல்லுகிறார்கள். அன்றைக்கு அந்த கூட்டணி அறிவிக்கப்பட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒரு இன்டிஃபரண்டான பாடி லாங்குவேஜ் கொண்டு தான் அமர்ந்திருந்தார் என்பதை பலருமே சுட்டி காட்டியிருந்தார்கள். அன்றைக்கு இது பெரிய விஷயமாக பேசப்படவில்லை. நான் இன்றைக்கி பின்னோக்கி பார்க்கும்பொழுது, லுக்கிங் பேக்வேர்ட்ஸ், கட்டாயம் இது ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறதுங்களா சந்தேகமே கிடையாது. அமித்ஷா எவ்வளோ உற்சாகமாக அந்த கூட்டணியை அறிவித்தார், எவ்வளோ உற்சாகமாக தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி இங்கே திமுகவை வீழ்த்தும், திமுகவுடைய குடும்ப ஆட்சியை வீழ்த்தும்னு சொன்னார் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது தான். அதே உற்சாகத்தோடு தான் அந்த மேதையில் நயினார் நாகேந்திரன் இருந்தார். அண்ணாமலை மாநில தலைவர் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் பெரிய அளவில் அன்றைக்கு பேசவும் இல்லை. அந்த மேடையிலே அவர் அமர்ந்திருந்தாருங்கிற அளவு தான் இருக்கிறது ஒன்று. அதன் பிறகு அந்த மேடையிலே அமித்ஷா தெளிவாக சொன்னது இட் இஸ் அன் என்டிஏ கோலிஷன் என்று சொன்னால் அரசியல் தேர்தலுக்கான ஒரு ப்ரீபோல் கூட்டணி மட்டுமல்ல, கோலிஷன் கவர்மெண்ட், அதாவது ஒரு கூட்டணி ஆட்சி, கூட்டணி மந்திரி சபை, அதாவது மந்திரி சபையிலிருந்து அதிமுக பாஜக ரெண்டு கட்சியினருமே இருப்பார்கள் என்பதை தெளிவாக அமித்ஷா சொல்லியிருந்தார். சென்னைக்கு வருவதற்கு முன்னால், அதாவது அந்த அறிவிப்பு வெளியிடுவதற்கு சென்னைக்கு வருவதற்கு முன்னால் தேசிய ஊடகங்கள் சிலவற்றிற்கு, என்டிடிவி, இந்தியா டுடே போன்ற பல ஊடகங்களுக்கு அவர் கொடுத்த பேட்டியிலே தெளிவாக 2026 தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும், பாஜக கூட்டணியில் இருக்கும் ஆட்சி அமைப்புன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக பாஜகவை பொறுத்தவரை, தேசிய பாஜகவை பொறுத்தவரை, அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடியை பொறுத்தவரை இங்கே கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒரு தேர்தல் பொருளாக மாற்றிவிட்டது. சமீப வாரங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும், மூத்த கட்சித் தலைவர்களாகட்டும், சமீப 2 நாட்களுக்கு முன்ன அந்த கட்சியினுடைய மூத்த பாராளுமன்ற உறுப்பினரும் முக்கியமான தலைவருமான ஆர்.ராசா ஆகட்டும், அவர்கள் எல்லாமே வரப்போகிறது பாஜக ஆட்சி என்ற அடிப்படையிலே தான் மோடியையும் பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் தாக்கி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் பல அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார், பாஜக இங்கே ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்னு. அதனுடைய பொருள் பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடாது, மந்திரி சபையிலே பாஜகவுக்கு பங்கு இருக்கும் அப்படிங்கிறத அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அரசியல் வட்டாரத்தில் எல்லோருமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதை தான் அமித்ஷா தெளிவாக சொன்னார் என்று. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் பொதுவாக இதை முற்றிலுமாக கான்ட்ரடிக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தான், ப்ரீபோல் அலையன்ஸ் தான், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அதிமுக மட்டும்தான் மந்திரி சபை அமைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய முரண் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இதை பற்றியான கேள்விகளுக்கு ஒன்று, அதிமுகவோட இல்லை தனித்த ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைனாக்க கருத்து தெரிவிப்பதை மறுக்கிறார்கள். அதற்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இதற்கு கருத்து தெரிவிப்பதை பெருவாரும் மறுத்து விட்டார். இதை பற்றி அதிகம் பேசுவதில்லை. அதே வேளையிலே
முந்தானேத்து நேற்று முன்தினம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரை வந்திருந்த அமித்ஷா மீண்டும் அதைத்தான் வலியுறுத்தி பேசினார். ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்ட மேடையில் அண்ணாமலை, நயனா நாகேந்திரன், தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். அதிலேயும் தெளிவாக வந்து அமித்ஷா சொல்லிவிட்டார், இது வந்து கூட்டணி ஆட்சி, இட் வில் பி அ கோலிஷன் கவர்மெண்ட். கோலிஷன் என்று சொன்னால் பங்கு 2 கட்சிகளுமே மந்திரி சபையில் இருக்கும். அதிமுக இருக்கும், பாஜக இருக்கும், பிற கட்சிகள் கூட்டணிக்கு இனிமேல் வரும் என்று சொன்னால் அது பாமகவாக இருக்கலாம், தேசிய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம். அந்தவர்களெல்லாம் கூட்டணிக்கு வந்த பிறகு அஃப்கோர்ஸ் அந்த கூட்டணிக்கு வந்த பிறகு எம்எல்ஏக்களில் ஜெயிக்கணும். உதாரணத்திற்கு வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு 30-40 தொகுதிகள் கொடுத்து பாஜகவால் வந்து ஒன்று வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் அப்போ வந்து மந்திரி சபையில் பங்கு இருக்காது. அது வந்து நேச்சுரல். ஆனால் தொகுதிகள் ஒரு கணிசமான தொகுதிகளை வந்து கட்சிகள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு வந்து மந்திரி சபையில் இடம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதற்கு முக்கியமான காரணம் இன்னொன்று, இது வந்து பழைய அதிமுக கிடையாது. ஜெயலலிதாவோ இல்லை எம்ஜிஆர் காலத்திலேயோ இருந்த ஒரு வலிமை மிகு ஒரு 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 ஃபோர்ட்ரெஸ், ஒரு வெகு கோட்டையாக இருந்த கட்சி கிடையாது. இன்றைக்கு அதிமுக பெரிய அளவிலே வந்து வலிமை இழந்து இருக்கிறதுங்கிறது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இரட்டை இலை மேஜிக் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை. இடைத்தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்கு பல முறை பயந்து நழுவி பல காரணங்களை சொல்லி முக்கியமான இடைத்தேர்தல்கள் எதிலுமே போட்டி போடவில்லை. போட்டியிட்ட இடைத்தேர்தலிலும் கூட இரட்டை இலை சின்னம் இருந்தும் கூட பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக அதிமுக தனித்தனியாக போட்டியிட்ட பொழுது பல இடங்களில் வந்து அதிமுக டெபாசிட் இழந்திருக்கிறது, 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு வந்து கூட்டணியிலே வந்து வெறும் பாஜக பாமக கூட்டணி அமைத்தே பல இடங்களிலே வந்து 2வது இடத்துல வந்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே 13% வாக்குகளை வந்து அண்ணாமலை தலைமையில் அன்றைக்கு பாஜக பெற்றது. அது ஒரு தனி டிபேட். அந்த 13% வாக்குகள் வந்து அண்ணாமலைக்கு கிடைத்ததா இல்லை மோடிக்கு கிடைத்ததாங்கிறது ஒரு தனி டிபேட். அதற்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம். ஆக இந்த சூழ்நிலையில் இப்பொழுது மீண்டும், அதாவது நம்ம இப்போ சற்று முன்னர் பேசியது போல மதுரைக்கு அமித்ஷா வந்த பிறகு அந்த அறிவிப்பு மீண்டும் இது வந்து கூட்டணி மந்திரி சபை தான் அமையும் என்று அறிவித்த பிறகு அந்த பகுதியைச் சேர்ந்த மூத்த அதிமுக உறுப்பினர் ராஜேந்திர பாலாஜி கிட்டத்தட்ட கொதித்தெழுந்து பேசியிருக்கிறார். அதாவது அப்படிலாம் யார் சொன்னது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இட் இஸ் ஆன் த ரெக்கார்ட். பத்திரிகையில் வந்திருக்கிறது. அமித்ஷா பேசிய பேச்சுடைய ரெக்கார்டிங் இருக்குது. தெளிவாக சொல்லியிருக்கிறார். பாஜகவினரும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். அஃப்கோர்ஸ் இதை பற்றி நயினார் நாகேந்திரன் அதிகம் பேசவில்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால் நயினார் நாகேந்திரன் கூட்டணியை வந்து அனுசரித்து போக வேண்டும். அதிமுக தலைமை அனுசரித்து போனால்தான் இங்கே வந்து பாஜகவுக்கு எதிர்காலம் மட்டுமல்ல, அவர் வந்து அவருடைய தலைமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அண்ணாமலை இருந்த 2-3 ஆண்டு காலங்களில் வந்து கட்சி பெரிதாக வளர்ந்ததாக ஒரு பிம்பம் இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர், குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவர், தென் மாவட்டங்களில் வந்து நல்ல செல்வாக்கூடிய தலைவர், 2 கழகங்களிலும் இருந்தவர். ஆனால் அவர் வந்து இஸ் நாட் அ ப்ரூவன் மெட்டீரியல். பாஜகவில் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ் தான் அவருக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட். அதில் வந்து பாஜக வாக்குகளை பெறவில்லை, வாக்கு சதவீதத்தை பெறவில்லை என்று சொன்னால் அது வந்து கட்டாயம் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு செட்பேக்காகத்தான் இருக்கும். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் வந்து அதிமுக உறுதியாக இந்த கூட்டணி நிலைக்கும் என்று நினைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத சுவாரஸ்யமான விஷயம். அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை எடப்பாடி பழனிசாமியை கூட இன்னுமே வந்து கன்வின்ஸ் ஆகலை. குறிப்பாக வந்து இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியோடைய பிரச்சாரம் வந்து மத்திய அரசினுடைய ஏஜென்ட்டாக அதிமுக செயல்படுகிறது போன்ற விஷயங்களை சொல்கிறாங்க. சிறுபான்மையினர் வாக்குகள் தனக்கு கிடைக்காது, பாஜக கூட கூட்டணி இல்லைன்னா அதிகமாக தங்களுக்கு வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக நம்புவதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. இன்னொன்று வந்து கான்ட்ரடிக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு மத்திய அமைச்சர், ஒரு மூத்த பாஜக தலைவர் அமித்ஷா சொல்வதற்கு நேர்மாறாக இங்கே வந்து அவர்கள் பத்திரிகைகளை பேசுவது, ராஜேந்திர பாலாஜி போன்றவரை வைத்துக்கொண்டு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பேச சொல்வது. ஏன்னா இதில் வந்து ராஜேந்திர பாலாஜி போன்றவர் வந்து அவர்களாக பேசவே மாட்டார்கள். உறுதியாக வந்து அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமியோட அப்ரூவல் இல்லாமல் பேச மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை. ஆக அந்த கூட்டணிக்குள்ள கெமிஸ்ட்ரி இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது ஒன்று. ஆனால் இன்னும் முக்கியமாக, அல்லது ஒரு முக்கியமான விஷயமாக, இன்னுமே கூட எப்படியாவது வந்து தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு கன்வின்ஸ் பண்ணி அதிமுகவோட டேர்ம்ஸில் வந்து அவங்கள கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அதிமுகவோட நம்பிக்கையாக இருக்கிறது. அதற்கான ஒரு பேக் டோர் டாக்ஸ், திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகத்தான் பலரும் சொல்லுகிறார்கள். ஒருவேளை அந்த பேச்சு கைகூடி வந்தால் பின்னாளிலே வந்து அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து மந்திரி சபையிலே பங்கு கூட கொடுப்பதற்கான
வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது. அது நடந்துவிட்டால் அப்போ பாஜக ஒரு தேவையில்லாத லக்கேஜ் ஆகிவிடும் என்பதிலே தெள்ள தெளிவாக அதிமுக இருக்கிறதுங்கிறது தான் தகவல். இன்னும் சொல்லப்போனால் விஜயுடைய கட்சியோட கூட்டணி வைத்து விட்டால் விஜய்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற அந்த ஆதரவு மற்றும் அதிமுகவுக்கு இருக்கும் ஆதரவே போதும், வேறு சிறு கட்சிகள் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிமுகவுக்கு இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். இந்த ஒரு ஒரு நம்பிக்கை அல்லது மூட நம்பிக்கையிலேயே தான் அதிமுக களத்திலே பெரிய அளவிலே பாஜகவோடு கைகோர்த்து பணி செய்வதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனால் தற்போதைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவுட் ஆஃப் த வே தன்னோட வழியை விட்டு போய் அதிமுகவை சந்தோஷப்படுத்துவதற்கு, அதிமுக தலைமையை சந்தோஷப்படுவதற்கு முயற்சிகள் செய்கிறார்கள். இது பாஜகவிலுமே கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜக தொண்டர்களிடையே கூட குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி இருந்துமே கூட அதிமுக கொஞ்சம் கூட ஆமாம் அதை பற்றி பேசலாம் இருக்கலாம் அப்படி சொல்லலாமே தவிர இல்லவே கிடையாது கூட்டணி மந்திரி சபைக்கு நாங்கள் ஒத்துக்கவில்லை என்று சொல்லுவது ஒரு அப்பட்டமான ஒரு பொய் அல்லது திசை திருப்பு முயற்சியாக தான் தெரிவதாக பலரும் சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒன்று தலைமைக்கு இன்னுமே முற்றிலுமாக விருப்பம் இல்லை, இன்னொன்று அதிமுகவுக்கு தானாக இருக்கும் ஆதரவு, இன்னொரு பெரிய நம்பிக்கை அதிமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய மக்கள் கோபம் இருக்கிறது. அதுவே போதும், நாங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அந்த கோபத்திலேயே எங்களுக்கு இரட்டை இலைக்கு வாக்குகள் கிடைக்கும்னு கூட அதிமுகவினர் பலரும் நம்புவதாக பல அதிமுக லோக்கல் லீடர் சொல்கிறாங்க. குறிப்பாக சேலம் மாவட்டம், சேலத்தை சுற்றிய மாவட்டங்கள், எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த மாவட்டங்களை சுற்றியுள்ள மாவட்டங்கள்லாம் பேசும்பொழுது இந்த கருத்து பெரிதாக இருக்கிறது. எங்கள் தலைவர் பிரச்சாரமே பண்ண வேண்டாம், எங்களுக்கு இரட்டை இலை போதும், அதிமுக மேல் இருக்கும் கோபம் போதும், அதனால் நாங்கள் எதுக்கு போய் பாஜகவுக்கு சீட்டு கொடுத்து அவங்களுக்கு வேலை செய்யணுங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருக்கிறது. ஆக அது ஒன்று. இன்னொன்று தாவேகாவோட கூட்டணி வரும் என்ற நம்பிக்கை. அது ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம். தாவேகா தனித்து போட்டியிடுவது பெரிய ஒரு ரிஸ்க் அவங்களுக்கு. என்னதான் பெரிய ஆதரவு அவங்களுக்கு இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் ஒருவேளை அந்த ஆதரவு சீட்டுக்களாக மாறவில்லை என்று சொன்னால் விஜயோடைய அரசியல் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாகும். அதனால் அதிமுகவோட கூட்டணி வைப்பது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழியாகத்தான் தெரிகிறது. அதை நம்பி அதிமுக பாஜகவை வெட்டிவிடுவதற்கு கூட தயாராக இருக்குது. அதில் பொலிட்டிக்கல் ரிஸ்க் நிறையா இருக்கும். தேசிய அளவில் அமித்ஷா நரேந்திர மோடியை பகைத்து கொண்டு மீண்டும் எடப்பாடி அரசியல் செய்ய வேண்டும். ஆனால் அதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் சாணக்கியர், டெல்லிக்கே செக் வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாரத்தை அவங்க செய்ய முடியுமா? இது போன்ற விஷயங்கள்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது உறுதியாக அதிமுக இப்பொழுது தீர்மானமாக பாஜகவோட கூட்டணியில் இல்லை. தே ஹேவ் செகண்ட் தாட்ஸ். அவங்களுக்கு வேறு வழி சிந்தனைகள் இருக்குங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இதற்கெல்லாம் ஒரு துருப்புச்சீட்டாகத்தான் அண்ணாமலை இப்போது பாஜக வைத்திருக்கிறது என்றும் கூட சொல்லலாம். அதாவது ஒருவேளை இப்படி அதிமுக வேறு வழியிலே சென்று விட்டால் அப்பொழுது அண்ணாமலையை பெரிய அளவில் களமிறக்கி பாஜகவை கரை சேர்க்க தேசிய பாஜக தலைமை முடிவெடுக்கும் நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு கருத்தில் பதிவிடுங்க. கூட்டணி தொடருமா இல்லை முறியுமா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் வேறொரு பரபரப்பான தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. உங்களோட பேசுவதில் ரொம்ப மகிழ்ச்சி.